மேரேஜ் லைஃப்க்கு அப்புறம் நீங்க பெற்றது அதிகம் நினைக்கிறீங்களா இல்ல இழந்தது அதிகம்? எல்லாமே எனக்கு எல்லாமே எக்ஸ்ட்ரா தான் கிடைச்சது என்னோட லைஃப்ல. பெற்றது தான் அதிகம். எதை வச்சு சொல்லலாம்? இல்லை, அவங்க வந்த பிறகு தான் வந்து எல்லாமே லைஃப்பில் நம்மளுக்கு புரியுது. எல்லாமே பிடிச்ச விஷயந்தான். நாங்கள் ஆக்சுவலாக அரேஞ்ச் மேரேஜ், நாங்கள் லவ் மேரேஜ் மாதிரி தான் நாங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். நம்மளை நம்பி அவங்க கொடுத்துட்டாங்க பொண்ணு, நாம் அதுக்கு தகுந்த மாதிரி பக்குவமாக நல்லா பார்த்துருக்குறோம். கல்யாண வாழ்க்கையில வந்து நீங்க பெற்றது அதிகமா இழந்தது அதிகமா? இரண்டுமே ஈக்குவல் தான். பெற்றது அது அதிகம் தான். மேரேஜுக்கு அப்புறம் தான் நல்ல லைஃபே கிடச்சிருக்கு. எப்படி சார்? எப்படின்னா, நான் மேரேஜுக்கு முன்னாடி ரொம்ப என்ன சொல்லுவாங்க, எல்லா பசங்க மாதிரி தான் நானும் ஜாலியாக தான் சுற்றிட்டு இருந்தேன். மேரேஜுக்கு அப்புறம் தான் ஒரு குடும்பம்னா என்ன, பசங்கன்னா என்ன எல்லாமே தெரிய வந்தது. 45 வருஷம். உங்களுக்கு மேரேஜ்னால கிடைச்சது அதிகம் நினைக்கிறீங்களா இழந்தது அதிகம் நினைக்கிறீங்களா? கிடச்சிது சின்ன வயசில் அதுவும் தாகி மேரேஜ் அதுக்கப்புறம் வேறு தனி தான் கிடச்சிது நிறைய. பெற்றது தான் அதிகம். எப்படி சொல்றீங்க? நான் பிஸ்னஸ் வியாபாரத்தில் நைட் அண்ட் பகலாக போயிட்டோம். வியாபாரத்தில் போனால் நைட்டு இப்போ 12-1 ஆகும் வர்றதுக்கு. காலையில் படுத்துட்டு மறுபடியும் ஒன்று சரக்கு ஒன்று வெளியே புறப்பட்டு நைட்டு அப்பயே 11-12 கிலோ சாப்பிட்டு வெடிக்கிற 5 கிலோ புறப்பட்டுருவேன். மறுநாள் சரக்கு போயிடுவோம். அது எல்லாத்துக்கும் அவங்க ஒத்துழைப்பா இருந்திருக்காங்களோ? ஆமாம், பெற்றது தான் அதிகம். எதை வச்சு சொல்லலாம்? இல்லை, அவங்க வந்த பிறகு தான் வந்து எல்லாமே லைஃப்பில் நம்மளுக்கு புரியுது. ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு பெற்றது தான் அதிகம். அவங்க வந்ததுலேருந்து தான் வந்து இந்த சொசைட்டி எப்படி இயங்குதுன்றதே வந்து நம்ம ஃபேமிலியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பேச்சுலர் ஆகும்போது நம்மளுக்கு அது விஷயங்கள்லாம் தெரியாது. ஃபேமிலி ஆகும்போது வந்து அவங்க எப்படி இருக்கணும், அவங்கள எப்படி வந்து அரவணைச்சு நம்ம போகணும், எப்படி விட்டு கொடுக்கணும். நம்மளுக்கு ஒரு பையன் வந்த பிறகு அதுக்கப்புறம் அந்த பையன் என்ன மாதிரியான செயலை செய்கிறான், அப்போது வந்து நம்மளுக்கு புரியுது. ஒரு பேச்சுலர் ஆகும்போது நம்ம செய்யறது வந்து சில விஷயங்கள்லாம் தப்பாக இருக்குது. இப்போ பையன் வந்து பண்ணும்போது இப்போ நம்ம கண்டிக்கும் போது ஓகே, இந்த வயசுக்கு உண்டான விஷயங்களெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் வந்து அந்த நாலேஜும் சரி எதுவாக இருந்தாலுமே பெற்றது தான் அதிகமே தவிர இழந்தது வந்து கம்மி தான். உங்களோட மேரேஜ் லைஃப்க்கு அப்புறம் நீங்க பெற்றது அதிகம் நினைக்கிறீங்களா இல்ல இழந்தது அதிகம் நினைக்கிறீங்களா? எல்லாமே எனக்கு எல்லாமே எக்ஸ்ட்ரா தான் கிடைச்சது என்னோட லைஃப்ல. இப்போ உங்களோட வைஃப் வந்து உங்களை புரிஞ்சு நடக்கிறாங்களா இல்ல அடிக்கடி சண்டை போடுறாங்களா? இல்லை, புரிஞ்சு நடக்கிறோம். ஒரு டைம் சண்டை வரும். எதனால அந்த மாதிரிலாம் சண்டை வரும்? ஏன்னா நான் வாங்கி போவேன், அப்புறம் அப்படி தேவையில்லாத எண்ணத்தை ஏன் வாங்கினு தான் இந்த மாதிரி சண்டை வரும். இல்லை, எப்பயுமே அண்டர்ஸ்டாண்டிங் தான். எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங் கேரக்டர் தான். எல்லாருமே வந்து சில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும். அது வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர அவங்கள வந்து நம்ம வந்து நிறைய சண்டை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. இப்போ அதே போல வந்து அவர்கிட்ட வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கேரக்டரா நீங்க எப்பவுமே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் தான் எப்பயுமே. ஹஸ்பண்ட் இருக்காரு இல்லையா, அவர் வந்து எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் கேரக்டரா எதுக்கு எடுத்தாலும் சண்டை பண்ணுவாங்க? இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். அவங்ககிட்ட பிடிச்ச விஷயம் இல்லை பிடிக்காத விஷயம் ஏதோ சொல்லுவீங்க? பிடிச்ச விஷயம் அவங்க வந்து நல்லா சாப்பாடு செய்வாங்க, நல்லா கேர் எடுத்துப்பாங்க, பசங்களுக்கு வந்து படிப்பு சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய இருக்குது. பிடிக்காததுன்னா என்னன்னா, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாலும் சீக்கிரமாக சொல்லவே மாட்டாங்க. அவங்க வந்து லேடிஸ் வந்து கொஞ்சம் நம்மளாக புரிஞ்சுக்கிட்டு செய்யணும்னு நினைப்பாங்க. அது சில நேரத்தில் நம்ம ஆண்கள்லாம் வந்து கொஞ்சம் டக்குன்னு வந்து ஷார்ப்பான ஆள் கிடையாது. அவங்களுக்கு பிடிச்சதை வந்து நம்ம செய்ய மாட்டோம். அவங்க இதை பற்றி கேர் பண்ண மாட்டாங்க. இது வந்ததோ விட்டுருவாங்க. வியாபாரத்துக்கு போகிறதுனால அவங்க எதுவுமே டச்சப் கிடையாது. நம்ம போயிட்டு வருவோம், வந்ததும் சாப்பிட்டு படுத்துட்டு உடனே 1 ஹவர் 2 ஹவர் படுப்போம், உடனே புறப்பட்டுருவோம். பிடிக்காத விஷயம் எதனா இருக்குங்களா? பிடிக்காது எதுவும் இல்லை. பிடிக்காத விஷயம்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே பிடிச்ச விஷயந்தான். நாங்கள் ஆக்சுவலாக அரேஞ்ச் மேரேஜ், நாங்கள் லவ் மேரேஜ் மாதிரி தான் நாங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். பிடிச்சது நான் சொல்லுவேன், நல்லது சொல்லுவேன், கெட்டதும் சொல்ல மாட்டேன். இல்லை அவங்ககிட்ட பிடிச்சது? அவங்ககிட்ட பிடிச்சது நார்மல் தான். எல்லாமே பிடிக்காதுன்னா இது பிடிக்கல. பிடிக்காதுன்றது எதுவும் இல்லை எங்கள் வாழ்க்கையில், எல்லாம் புரிஞ்சுதான். என்னோட ஃபேமிலி அவரோட ஃபேமிலி மாதிரி டேக் கேர் பண்ணிப்பாரு. அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவர்கிட்ட. இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த மனைவி என்ன கொஞ்சம் கஷ்டப்படுறா, அதை மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஏதாச்சும் இருக்காமா? எதனா வாங்கிட்டு போவோம், இது சரியில்லை, இது காய் சரியில்லை, அது சரியில்லை, நான் அப்போ திட்டுவேன். அவர் கொஞ்சம் நம்மளே ஏன் திட்டணும் யோசனை பண்ணி இது பண்ணி நான் இது வரைக்கும் அவங்கள அதுபோல் நடக்காத மாதிரி பார்த்துருக்குறேன். பிரச்சனை இருக்கிற மாதிரி. நம்மளை நம்பி அவங்க கொடுத்துட்டாங்க பொண்ணு, நாம் அதுக்கு தகுந்த மாதிரி பக்குவமாக நல்லா பார்த்துருக்குறோம். அவ்வளோதான்.
கோவத்தை தான். சில நேரத்தில் கோவத்தில் எதனா ஒன்று பேசிடுவோம். அந்த கோவத்தை வந்து நம்ம கட்டுப்படுத்திக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய இது. ஏன்னா அதிகமாக கோவப்பட்டோம்னா வந்து லாஸ் வந்து 2 பேருக்குமே. அதனால தான் ஒரு ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் அவரை ஹெல்ப் பண்ணுற மாதிரி பேசியிருக்கேன் நடந்திருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் நான் இதை மாற்றிக்கணும்னா எதை சொல்லலாம்? நான் கொஞ்சம் மாற்றிக்கணும். நிறைய கேரக்டர் மாற்ற வேண்டியது என்கிட்ட தான், அவர்கிட்ட எதுவும் கிடையாது.